ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். துருசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்ம, இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற இந்த தொடர் வகுப்பில் இருக்கிறோம். வழக்கத்திற்கு மாறாக இந்த வார வகுப்புகள் மட்டும் மாலை நேரத்தில் மஹ்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது நேரலையில். வலில்லாஹில் ஹம்த். சரி, நேரடியாக பாடத்திற்குள் செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, 16வது பாடத்தில் இருக்கிறோம். துருசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்ம இந்த நூல் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ஒவ்வொரு இந்த முஸ்லிம்கள் இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற இந்த நூலை இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். மேலும் இதற்கு நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நூல் ஷேகுனா அரஃபாத் பின் ஹசன் அல் முஹம்மதி ஹஃபிதஹுல்லாஹ், நம்முடைய ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த நூலிற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். சென்ற வருடத்திற்கு குறைவாக இந்த நூல் வெளியானது. உயர்ந்த இலக்குடையோருக்கு ஒரு உன்னத அன்பளிப்பு. இத்ஹாஃபு தவில் ஹிம்மா பிஷர்ஹி துரூஸில் முஹிம்மா என்ற இந்த நூல், அதை தான் நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வருகிறோம். சரி, இப்போது 16வது பாடம் அத்தஅத்துபு பில் ஆதாபில் இஸ்லாமிய்யா. ஏறத்தாழ இது 47வது அமர்விற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 16வது பாடத்தில் தலைப்பை இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த 16வது தலைப்பின் மிக முக்கியமான இந்த 16வது தலைப்புடைய பாடம், அல்லாஹ்வின் அடியார்களே, நம் அனைவர்களும் இஸ்லாமிய ஒழுக்க பண்புகளை கடைபிடித்தல், அதாவது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்க பண்புகளை கடைபிடித்தல் என்ற இந்த தலைப்பின் கீழ் முக்கியமான பண்புகளை ஷேக் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் விஷயம், இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் முதல் விஷயம் அவர்கள் சொல்வது என்னவென்றால், இஸ்லாமிய ஒழுக்க பண்புகளை முஸ்லிம்கள் கடைபிடித்தலில் மிக முக்கியமான பண்பு முகமன் சொல்லுதல், சலாத்தை பரப்புதல், சலாம் சொல்லுதல். இந்த சலாமை சொல்லுதல் மிக முக்கியமான, ஒரு முஸ்லிம் தனது சகோதரர் முஸ்லிம்களிடம் இந்த சலாமை பரப்புவது அவர் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்கமாக ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன இந்த பண்புக்கு விளக்கம் தருகிறார்கள். சலாம் கூறுவதற்கு மார்க்கத்தில் மகத்தான சிறப்புகள் உள்ளன. மேலும் இந்த சலாமை பரப்புவது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிஸூ வ துஸல்லிமூ அலா அஹ்லிஹா. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய வீடுகள் அல்லாத வேறு வீடுகளுக்குள் நீங்கள் நுழைவீர்கள் யானில் அவ்வீட்டில் உள்ளவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுக்கு நீங்கள் சலாம் கூறாதவரை நீங்கள் நுழையாதீர்கள் என்று அல்லாஹ் சூரத்து நூரிலே தெளிவாக விவரிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு விஷயம். உங்களுடைய வீட்டில், உங்கள் வீடு அல்லாத மற்றவர்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் அனுமதியை கேட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறான். அவ்வாறு உள்ளே நுழையும் பொழுது நீங்கள் சலாமை கூறாமல் நீங்கள் நுழைய வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். பாருங்கள், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான் என்பது இதுவே ஒரு சான்றாக இருக்கிறது. மேலும் ஷேக் அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்தை கூறுகிறார்கள், வைதா ஹய்யீதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா. மேலும் உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால், உங்களுக்கு முகமன் கூறப்பட்டால், உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட மிக அழகான முறையிலோ அல்லது அதையோ நீங்கள் திருப்பிச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவிலே 86வது வசனம், உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால் அதை விட அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள், அதை விட சிறந்த முறையில் சொல்லுங்கள். இதனால்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வது, அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூடுதலாக சொல்வது. ஏனெனில்
உங்களுக்கு முகமன் கூறப்பட்டால் அதை விட சிறந்த முறையில் நீங்கள் திருப்பி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லது அதையே நீங்கள் திருப்பி கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மேலும் ஷேக் அரஃபாத் இந்த வசனத்தை இங்கே விவரிக்கிறார்கள். فَإِذَا دَخَلْتُمْ بُيُوتًا فَسَلِّمُوا عَلَى أَنفُسِكُمْ تَحِيَّةً مِنْ عِنْدِ اللَّهِ مُبَارَكَةً طَيِّبَةً. மேலும் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் வீடுகளுக்குள் நுழைந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட அந்த நற்பெயர்களை, அந்த முகமனை, நீங்கள் தூய்மையான முகமனை நீங்கள் உங்களுக்குள் நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள் ஷேக் அரஃபாத் தொடர்ந்து விவரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தில் மிகச்சிறந்த செயல் எது என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ் தூதர் அவர்களிடம் கேட்கப்பட்டது, இஸ்லாத்தில் மிகச்சிறந்த செயல் எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், துத்இமு த்ஆம் வ தக்ரஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். கவனியுங்கள், பசி உள்ளவர்களுக்கு உணவளிப்பதும் உமக்கு அறிமுகமானவர் மற்றும் அறிமுகமல்லாதவர், அறிமுகமானவர் மற்றும் அறிமுகம் இல்லாதவர் ஆகிய இருவருக்கும் சலாம் கூறுவதாகும். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, உனக்கு தெரிந்தவர்களுக்கும் நீ சலாம் சொல்வது, உனக்கு தெரியாதவர்களுக்கும் நீ சலாம் சொல்வது. ஷேக் அரஃபாத் இங்கே தொடர்ச்சியாக சொல்கிறார்கள். புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் 12 மற்றும் 39, புகாரி ஹதீஸின் எண் 12, முஸ்லிமில் ஹதீஸின் எண் 39. மேலும் ஷேக் அரஃபாத் அவர்கள் விளக்குகிறார்கள், இன்று கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், நாம் நமக்கு அறிமுகமானவர்களுக்குள் மட்டுமே நாம் சலாம் கூறுகிறோம். அறிமுகம் அல்லாதவர்களை கண்டால், அறிமுகம் இல்லாதவர்களை நாம் கண்டால் சலாம் கூறுவதில்லை. இது ஒரு தீய பண்பாகும். மேலும் இது மறுமை நாளின், கியாமத் நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்பதையும் ஷேக் அரஃபாத் இங்கு விவரிக்கிறார்கள். மேலும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு அவர் தனக்கு அறிமுகமானவர் என்ற காரணத்திற்காக மட்டுமே சலாம் கூறுவது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும். லா இலாஹ இல்லல்லாஹ். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அஹ்மதிலும் ஹாக்கிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஅ அவ் இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஅதி أن يسلم الرجل على الرجل لا يسلم عليه إلا للمعرفة. அறிந்தவர்க்காக, அவர் அறிமுகமானவர் என்ற காரணத்திற்காக மட்டுமே சலாம் கூறுவது மறுமை நாளின் அடையாளம் என்று இந்த ஹதீஸை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக குறிப்பிடுகிறார்கள். மேலும் இந்த ஹதீஸை ஷேகுனா அரஃபாத் அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று தரப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே தொடர்ந்து கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் தனது சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றும், அவர்களுக்கு இடையில் அன்பு பெருகுவதற்கான காரணிகளில் ஒன்றும் சலாமை தங்களுக்கு மத்தியில் பரப்பிக் கொள்வதாகும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், லா தத்குலூனல் ஜன்னத ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாப்பு. பாருங்கள், நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் ஒவ்வொருவருக்கொருவர் நேசிக்காதவரை விசுவாசிகளாக, அதாவது முஃமின்களாக ஆக மாட்டீர்கள். நீங்கள் ஒவ்வொருவருக்கொருவர் அன்பு பாராட்டுவதற்கு வழிகாட்டும் ஒரு செயலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும். நீங்கள் ஒரு செயலை செய்வதனால் உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் அன்பையும் நீங்கள் மாறாக பாராட்டிக் கொள்வதற்கு ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் பதிலளிக்கிறார்கள், அஃஷுஸ் ஸலாம பைனகும். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற இந்த முஹம்மனை நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கு மத்தியில் பரப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்குள் நுழைந்த போது மக்கள் அவர்களிடமிருந்து முதலாக செவியுற்ற வார்த்தை, மக்களே சலாமை பரப்புங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وحين هاجر ودخل المدينة صلى الله عليه وسلم كان أول ما سمعوه يقوله صلى الله عليه وسلم يا أيها الناس أفشوا السلام. மனிதர்களே, நீங்கள் ஒருவர் மத்தியில் நீங்கள் சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே மேலும் கவனியுங்கள், சலாத்திற்கு பதில் கூறுவது, ஒருவர் சலாம் சொல்ல அவருக்கு பதில் கூறுவது வாஜிபாகும். அல்லாஹ் இதை குர்ஆனிலே கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا. மேலும்
உங்களுக்கு முகமன் கூறப்பட்டால் அதைவிட மிக அழகான முறையிலோ அல்லது அதையோ நீங்கள் திருப்பிச் சொல்லுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, சலாம் கூறுவதற்கு சில ஒழுக்க முறைகளை நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாகனத்தில் செல்பவர் நடந்து செல்பவருக்கும், நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கும், ஒரு சிறு குழுவினர் பெரும் குழுவினருக்கும் சலாம் கூற வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் இந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பை பாராட்டிக் கொள்ளக்கூடிய, அன்பை பரப்பக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அப்படி என்றால் அதற்கு காரணம் இந்த சலாமை பரப்பக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. இதோடு இந்த முதல் பண்பை இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறி முடிக்க அதற்கு ஷேக் அரஃபாத் இத்துணை விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். அடுத்து இரண்டாவதான ஒரு இஸ்லாமிய ஒழுக்க பண்புகளை நாம் கடைபிடிப்பதில் இரண்டாவது விஷயத்தை ஷேக் இப்னு பாஸ் என்ன விஷயங்களை கூறுகிறார்கள் என்றால், மலர்ந்த முகம், அல் பஷாஷா, மலர்ந்த முகத்துடன் இருத்தல். மலர்ந்த முகத்துடன் இருப்பதை மிக முக்கியமான பண்பாக, சலாம் கூறுவதற்கு அடுத்த ஒரு பண்பாக இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நூலில் குறிப்பிடுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க முடியும். இதற்கு ஷேக் அரஃபாத் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் என்பதை பார்ப்போம். பஷாஷா என்பது மலர்ந்த முகத்துடன் இருப்பதையும் புன்னகைப்பதையும் குறிக்கும். மலர்ந்த முகத்துடன் இருப்பதையும் புன்னகைப்பதையும் குறிக்கும். இது ஒருவரை சந்திக்கும் போது அழகான முறையில் வரவேற்பது மற்றும் ஒருவரை பார்த்த மகிழ்ச்சியில் புன்னகைப்பது ஆகும். இது ஒரு தர்மமாகும், இது ஒரு சதகா. மேலும் இது நற்செயலிலும் பணிவிலும், அதாவது நற்செயலுக்கும் மேலும் பணிவுடன் இருக்கக்கூடியவர், பெருமை அடிக்காதவர், அகம்பாவம் அடிக்காதவர் என்ற ஒரு மனிதனை அந்த அழகிய அந்த ஒழுக்கத்திற்கு அவரை கரை சேர்க்கும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்கிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஹிஜ்ரிலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வக்ஃபித் ஜனாஹக லில் முஃமினீன். கவனியுங்கள், வக்ஃபித், முஃமின்களிடம் உமது சிறகினை நீங்கள் தாழ்த்துவீராக, பணிவாகவும் கனிவாகவும் இருப்பீராக. பாருங்கள், ஏனெனில் சிரிப்பு எப்போதும் ஒருவரிடம் மலரும், சிரிப்பு ஒருவரிடம் எப்போது மலரும் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் பணிவாக, அவர் பெருமை அடிக்காதவராய் இருக்கும் பொழுதுதான் மற்றவரை அதே நிலையில் அவர் பார்ப்பார். அதாவது மற்றவரும் நமக்கெல்லாம் ஒன்றுதான், சமமானவர்கள் தான், எல்லோரும் முஃமின்கள் தான் என்ற அந்த நிலையில் அவர் பார்ப்பார். பிற முஸ்லிம்களை அவர் பார்க்கும் பொழுதும் அந்த மலர், இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இது ஒரு இஸ்லாத்தின் அழைக்கக்கூடிய ஒரு அழகிய பண்பாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அரஃபாத் அவர்கள் இந்த வசனத்தை கூறிவிட்டு பின்பு சொல்கிறார்கள், நபி அவர்கள் இன்பமான பாசமான இன்பமான சொற்களை பேசுவதை ஊக்கப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நல்ல பேச்சை, நல்ல சொற்களை பேசுவதை ஊக்கப்படுத்தினார்கள். மேலும் இந்த ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள், லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅ வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலீக். நபி அவர்கள் கூறுகிறார்கள், நன்மையான காரியங்களில் எதனையும் அற்பமாக நீங்கள் கருத வேண்டாம். உமது சகோதரனை மலர்ந்த முகத்துடன் சந்திப்பதாயினும் அதுவும் மிகவும் நன்மையான ஒரு காரியங்களில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. பாருங்கள், உமது சகோதரனை மலர்ந்த முகத்துடன் சந்திப்பதாக இருப்பினும் அதுவும் ஒரு நன்மையான காரியம். அந்த நன்மையான காரியங்களை நீங்கள் சாதாரணமாகவோ அற்பமாகவோ நீங்கள் கருத வேண்டாம் என்று அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனியுங்கள், உமது அல்லாஹ் தூதர் சொன்னதற்கு பிறகு நரக நெருப்பில் இருந்து தடுக்கப்படுபவர்கள் இனிமையான சுபாவம் கொண்டவர்களுக்கும் மென்மையாக நடப்பவர்களுக்கும் தான் நரக நெருப்பு ஹராமாக தடுக்கப்படுகிறது என்றும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், அலா உஹ்பிருக்கும் பிமன் யஹ்ரமு அலன் நார். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், உங்களுக்கு நரக நெருப்பு, நரகம் யாருக்கு தடுக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? மக்களுடன் நெருக்கமான, மென்மையான, இனிமையான மற்றும் கனிவான சுபாவம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் அது தடுக்கப்பட்டுள்ளது என்று இந்த குணாதிசயத்தினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விவரிக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவரிடம் பிறருக்கு கொடுக்க பரிசுகளோ, பாருங்கள், ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள், ஒருவருக்கு பிறருக்கு கொடுக்க பரிசுகளோ அல்லது பணமும் இல்லை என்றால், அதாவது பரிசுகளை வாங்கி தருவது அல்லது இந்த கிஃப்ட்டுகளை வாங்கி மக்களுக்கு மத்தியில் சந்தோஷத்தையும் இன்பத்தையும்
அன்பையும் பகிர்வதற்கு உங்களிடம் பணம் இல்லை என்றாலும் இன்பமான சொற்களை பேசுவதிலும் மலர்ந்த முகத்தை காட்டுவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று ஷேக் அரஃபாத் விவரிக்கிறார்கள். நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இது மிக முக்கியமான ஒரு பண்பு. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு பணம் தேவையில்லை. பணம் இருக்கும் பட்சத்தில் அதற்கான காரியங்களை செய்யலாம். ஆனால் பணம் இல்லாத விஷயத்தில் கூட நன்மையான காரியங்களை செய்ய முடியும் என்பது இதுவே ஒரு சான்றாக இருக்கிறது என்று ஷேக் அரஃபாத் விவரிக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார்கள். வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக் வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்ப் லன்ஃபது மின் ஹவ்லிக. நீர் கடுகடுப்பானவராகவும் கடின உள்ளம் கொண்டவராகவும் இருந்தால் அவர்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்றிருப்பார்கள் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் இங்கு அறிவுரை செய்கிறான். நமக்கும் இதே அறிவுரை தான். நாமும் கடும் போக்கானராகவும் கடின உள்ளம் கொண்டவராகவும் இருந்தால் நம்மை விட்டு மக்கள் பிரிந்து சென்று விடுவார்கள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அல்லாஹ் அடியார்களே. அதனால் மலர்ந்த மிளிர்ந்த முகத்துடன் மக்களை சந்திக்கக்கூடிய மக்களாக, அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அடுத்ததாக அல்லாஹின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்த மிக முக்கியமான பண்புகளில் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எந்த பண்பை நோக்கி நகர்கிறார்கள் என்றால் உணவு உண்ணும் பண்புக்கு வருகிறார்கள். அதாவது உண்ணக்கூடிய விஷயத்திற்கு வருகிறார்கள். அது என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். வலது கையால் உண்ணுதல். நன்றாக கவனியுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, வல் அக்லு பில் யமீன் வஷ்ஷுர்பு பில் யமீன். அதாவது நபி அவர்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்க வழக்கங்களில் மிக முக்கியமான ஒன்றை இந்த இடத்தில் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் மூன்றாவது ஒழுக்க பேணுதலை குறிப்பிடுகிறார்கள். என்னவென்றால் ஷேக் அரஃபாத் விளக்குகிறார்கள், மார்க்க ஒழுக்கங்களில் ஒன்று என்னவென்றால் வலது கையால் உண்ணுவதும் பருகுவதும் ஆகும். கண்ணியமான மற்றும் தூய்மையான காரியங்களுக்கு, அதாவது கண்ணியமான மற்றும் தூய்மையான காரியங்கள் எதெல்லாம் மார்க்கத்தில் கண்ணியமான விஷயங்கள், தூய்மைக்கான விஷயங்களை சொல்லும் பொழுது, எடுத்துக்காட்டாக பள்ளிவாசலுக்குள் நுழைதல், உண்ணுதல், பருகுதல், பொருட்களை வாங்குதல், கொடுத்தல், வலது பக்கத்தை முற்படுத்துவது விரும்பத்தக்கது என்பது மார்க்கத்துடைய பொதுவான சட்டமாகும். ஆம், அதற்கு நேர்மாறான காரியங்களுக்கு, அதாவது சுத்தம் செய்வதற்காக, அதாவது அழுக்குகளை அகற்றக்கூடிய விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால் மலம், ஜலம் மற்றும் சிறுநீர் கழித்த பின் சுத்தம் செய்யுதல், அல்லது மூக்கை நாம் சுத்தம் செய்யுதல், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இடது கையை பயன்படுத்த வேண்டும். நபி அவர்களுடைய முன்மாதிரியை பாருங்கள். நபி அவர்கள் தங்களது அனைத்து காரியங்களிலும் தூய்மைப்படுத்துதல், தலைமுடி சீவுதல், காலணி அணிதல் என அனைத்திலும் வலது பக்கத்தையே விரும்பினார்கள். ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. மேலும் தனது மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குளிப்பாட்டும் போது கூட அவருடைய வலது பக்கத்திலிருந்து ஆரம்பியுங்கள் என்று உம்மு அத்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கும் பொழுது, அவர்களை குளிப்பாட்டும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் வலதிலிருந்தே நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் என்பதை அந்த இடத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். மேலும் இந்த இடத்திலே ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடது கையால் உண்ணக்கூடிய இந்த பழக்கத்தை பற்றி பேசுகிறார்கள். இடது கையால் உண்ணுவது ஏன் கூடாது? ஒரு முஸ்லிம் இடது கையால் உண்ணுவது ஹராம், அனுமதியற்றது. ஏனெனில் ஷைத்தான் இடது கையால் தான் உண்கிறான் மற்றும் பருகுகிறான். ஆம், யார் சொன்னது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தானுக்கு மாறு செய்வது மார்க்கத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 2020, ஹதீஸின் எண் 2020 முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உங்களில் எவரேனும் உண்பதாக இருந்தால் வலது கையால் உண்ணட்டும், பருகுவதாக இருந்தால் வலது கையில் பருகட்டும். ஏனெனில் ஷைத்தான் தனது இடது கையில் உண்கிறான் மற்றும் தனது இடது கையால் பருகுகிறான். இதை விட என்ன வேண்டும் ஆதாரம்? முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 2020 ஹதீஸின் எண். அல்லாஹ் நமக்கு தூய்மையான மார்க்க கல்வியை கற்று அதன்பால் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இதில் பொடுபோக்கு வேண்டாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இதில் பொடுபோக்கு வேண்டாம்.
இடது கையால் உண்ணுவதும் பருகுவதும் ஷைத்தானுடைய பழக்கம் என்பதை அல்லாஹின் தூதர் நமக்கு இங்கு அறிவுறுத்துகிறார்கள். அது மட்டுமா, அடுத்த ஹதீஸை பாருங்கள். அதே முஸ்லிமில் அடுத்த ஹதீஸ் 2021வது ஹதீஸில் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதர் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுக்கு முன்னால் இடது கையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது நபி அவர்கள் உமது வலது கையால் உண்ணுங்கள் என்று கூறினார்கள். உமது வலது கையால் உண்ணும் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் என்னால் முடியாது என்றார்கள். என்னால் முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்போது நபி அவர்கள் நீ உண்ண முடியாமல் போகட்டும், அதாவது வலது கையால் இனி உன்னால் உண்ண முடியாமல் போகட்டும் என்று அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களை உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரும் பொழுது நபி அவர்கள் அறிந்தவர்களாக அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். இந்த மனிதர் பெருமைக்காகவே அன்றி வலது கையால் உண்ணுவதை அவரை எதுவும் தடுக்கவில்லை. அவர் பெருமைக்காக மட்டுமே அவர் வலது கையால் உண்ணாமல் இடது கையில் தான் உண்ணுவேன் என்று அல்லாஹின் தூதர் முன்னாலே அவர் தம்பட்டம் அடித்ததை இந்த இடம் கூறுகிறது. மேலும் இந்த இடத்திலே வரக்கூடிய ஹதீஸிலும் தெளிவாக வருகிறது, அவரை மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை பாருங்கள். அதன் பிறகு அவரது தனது அந்த கடைசியில் அந்த ஹதீஸுடைய சொற்றொடரில் வருகிறது, இது ஸலமத் இப்னு அக்வா இதை அறிவித்த அந்த சஹாபி அவர்கள் கூறுவதாக வருகிறது. என்ன சொல்கிறார் என்றால், அதற்கு பிறகு அவர் தனது கையை தனது வாய் வயரை உயர்த்தவே முடியாமல் போனது. எப்போது நபி அவரின் கட்டளைக்கு மாறு செய்தார்களோ, மாறு செய்ததின் காரணமாக எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல், எந்த விதமான முடி இயலாமை இல்லாமல் நபி அவர்கள் சொல்லியும் அவர்கள் கேட்காமல் இடது கையில் உண்டதால் அதற்கு பிறகு அல்லாஹ் தூதர் கேட்ட அந்த துஆ, இனி உன்னால் வலது கையை உண்ணாமலே உனக்கு போகட்டும் என்று சொன்னதினால் அதுவரை அந்த நாளிலிருந்து அவருக்கு ஒருபோதும் வலது கை அவரது வாய்க்கு பக்கம் செல்லவே இல்லை என்று இதே ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் அடியார்களே பாருங்கள், காரணமின்றி மார்க்க சட்டத்திற்கு மாறு செய்தவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வது இந்த இடத்திலே மார்க்கம் நமக்கு அனுமதி தந்துள்ளது என்பதையும் இந்த இடத்திலே கூறுகிறார்கள் ஷேக் அரஃபாத் அவர்கள். மேலும் எதை காட்டுகிறது என்றால், வலது கையில் உண்பது கடமை. உணவு உண்பவர் மார்க்க ஒழுக்கத்திற்கு மாறு செய்தால் அவருக்கு அதை அழகிய முறையில் கற்றுக் கொடுப்பதும் அவசியமாகும் என்ற அனைத்து பாடங்களும் நாம் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. காரணமின்றி வலது கையில் உண்ணுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்குவான், இடது கையில் உண்ணுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, அதே உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் வருகிறது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயமும் மற்றும் அனைத்து விஷயங்களும் என்னவென்றால், முக்கியமாக உணவை உண்ணும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று கூறுதல், அந்த உணவை உண்டு முடித்தால் புகழுதல் என்னவென்று பார்ப்போம். ஷேக் அரஃபாத் விவரிக்கிறார்கள், உணவை ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் அல்லாஹின் பெயரால் என்று கூறுவதை இது குறிக்கிறது. இதனை எவ்வாறு கூற வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா அகல அஹதுக்கும் தஆமன் ஃபல்யகுல் பிஸ்மில்லாஹ், உங்களில் ஒருவர் உணவு உண்ண ஆரம்பித்தால் பிஸ்மில்லாஹ் என்று கூறட்டும். மேலும் فإن نسي في أوله فليقل بسم الله في أوله وآخره, மேலும் ஆரம்பத்தில் அதை கூற அவர் மறந்துவிட்டால் அதற்கு நினைவுக்கு வந்ததும் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி, இதன் ஆரம்பத்திலும் முடிவிலும் அல்லாஹின் பெயரால் என்று அவர் கூறட்டும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே கற்றுத்தருகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தஸ்மியா என்பது வெறும் உணவுக்கு மட்டுமல்ல. ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள், தண்ணீர், பால், தேன், குழம்பு, மருந்து மற்றும் அனைத்து வகையான பானங்கள் அருந்துவதற்கும் இது பொருந்தும். உணவு உண்ணும் முக்கியமான ஒழுக்கங்களை பற்றி சொல்லும் பொழுது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு அபி சைலமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சிறுவருக்கு இவ்வாறு கற்றுக் கொடுத்தார்கள். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சிறுவனே அல்லாஹின் பெயரை கூறு, பிஸ்மில்லாஹ் என்று சொல், உனது வலது கையால் உன், உனக்கு அருகில் இருப்பதிலிருந்து உன். இதனால்தான் அல்லாஹின் அடியார்களை உண்ணக்கூடிய பழக்க வழக்கங்களில் மிக முக்கியமான ஒரு பழக்கம் என்னவென்றால், அல்லாஹின் பெயரை கூறி உண்ண வேண்டும், வலது கையால் உண்ண வேண்டும், உனக்கு அருகில் இருப்பவற்றிலிருந்து உண்ண வேண்டும். நம் கையில் நமது கையில் பக்கத்தில் எது இருக்கிறதோ, குல் மிம்மா எலீக,
உனக்கு பக்கத்தில் எது இருக்கிறதோ அதிலிருந்து நாம் உண்ண வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. நான் மேலும் இந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் அடியார்களே புகாரியிலே 576வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால், ஒரு மனிதர் தனது வீட்டிற்குள் நுழையும் போது உணவு உண்ணும் போதும் கவனியுங்கள், ஷைத்தானுடைய பாதுகாப்பை பாருங்கள். ஒரு மனிதர் தனது வீட்டிற்குள் நுழையும் போது அல்லது உணவு உண்ணும் போது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஷைத்தானால் அங்கு தங்கவோ அல்லது அவரது உணவை உண்ணவோ முடியாது. யாருடைய வீட்டில் அவர் உள்ளே நுழையும் போதும் அவர் உண்ணும் போதும் பிஸ்மில்லாஹ் என்று கூறுகிறாரோ அப்போது அந்த ஷைத்தானால் அந்த வீட்டிலும் தங்க முடியாது, அந்த உணவையும் உண்ண முடியாது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் தனது வீட்டிற்குள் நுழையும் போது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து உணவு உண்ணும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஷைத்தான் தனது கூட்டாளிகளிடம் சொல்வான், உங்களுக்கு இங்கே தங்குவதற்கு இடமும் இல்லை, இரவு உணவும் இல்லை என்று கூறுவானாம். பாருங்கள், ஒருவர் பிஸ்மில்லாஹ் என்று கூறி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவர் உண்ணக்கூடிய உணவும் அவர் உள்ளே நுழையக்கூடிய ஒரு வீட்டிலும் ஷைத்தான்களுக்கு இடம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் நுழையும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றால் அல்லது உண்ணும் போது நினைவு கூறவில்லை என்றால் அல்லாஹ்வை உங்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது, உங்களுக்கு தங்குவதற்கு இடமும் இரவு உணவும் கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஒரு கிராமவாசியின் சம்பவத்தை ஷேக் அரஃபாத் அவர்கள் இடத்தில் விளக்குகிறார்கள். பாருங்கள், ஒரு ஆராபி, ஒரு கிராமவாசியினுடைய சம்பவம். நபி அவர்கள் தமது தோழர்கள் 6 பேருடன் சேர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுடன் சேர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். சரியா? சரி. இந்த ஹதீஸ் திருமிதியில் 1858வது ஹதீஸ். உணவு உண்டு கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் அப்போது அந்த கூடாரத்திற்கு, அவர்கள் உண்ணக்கூடிய இடத்திற்கு ஒரு கிராமவாசி, ஒரு அராபி வந்தார்கள். அவ்வாறு அவர்கள் வந்து அந்த உணவை 2 தவணங்களில், அதாவது 2 வாயில் அனைத்தையும் உண்டு முடித்து விட்டார். பாருங்கள், அவர் அல்லாஹ்வின் தூதர் உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களுடன். 6 பேர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் 6 பேர், அல்லாஹ்வின் தூதர் இத்தனை பேர் சேர்ந்து 7 பேர்கள் சேர்ந்து உணவை உண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்போது ஒரு கிராமவாசி அந்த இடத்திலே உள்ளே நுழைந்து அவரும் சாப்பிட வருகிறார்கள். அவர் 2 வாயில் இருந்த உணவை அள்ளி சாப்பிட்டு விட்டார். சரி, நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆனா இன்னஹு லவ் சம்மா லகஃபாக்கும். ஒருவேளை இந்த கிராமவாசி அவர் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அந்த உணவை உண்டிருந்தால் அந்த உணவு உங்கள் அனைவருக்கும் போதுமானதாக இருந்திருக்கும். திருமிதியிலும் ஷமாயிலு திருமிதியிலும் ஷர்ஹ் சுன்னா இமாம் பகவி அவர்களுடைய நூலிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1858வது ஹதீஸ். இதற்கு விளக்குகிறார்கள் ஷேக் அரஃபாத் அவர்கள் ஹஃபிதஹுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 6 தோழர்களும் உணவை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹ் கூறியிருந்தனர். ஆனால் அந்த கிராமவாசியோ பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் உண்டதால் அவரோடு சேர்ந்து ஷைத்தானும் உணவை பங்கிட்டுக் கொண்டான். அதனால்தான் அந்த உணவு 2 கவளங்களில், அதாவது 2 வாய்களில் தீர்ந்து விட்டது. மேலும் அவர் பிஸ்மில்லாஹ் சொல்லி இருந்தால் அந்த உணவில் பரக்கத் ஏற்பட்டு அனைவருக்கும் போதுமானதாக இருந்திருக்கும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதர் பிஸ்மில்லாஹ் சொல்லவில்லை எனில் அவரது உணவில் இருந்து பரக்கத் நீக்கப்பட்டு விடும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. ஏனெனில் ஷைத்தான் அவரோடு சேர்ந்து உண்கிறான். ஒருவருக்கு போதுமானதாக தோன்றும் உணவு கூட பிஸ்மில்லாஹ் சொல்லாத போது அவருக்கு போதுமானதாக இருக்காது. ஏனெனில் அதில் இருந்து அருள் வரம் எடுக்கப்பட்டு விடுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் நம்முடைய நினைப்பிற்கு நினைத்துக் கொள்ளலாம் இது ஒரு சிறிய விஷயம் என்று, லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் ஒரு உணவு கூட, ஒரு மனிதர் உண்ணக்கூடிய ஒரு சராசரி உணவு கூட எனக்கு பத்த மாட்டிக்கின்றது, எனக்கு அது போதுமாக இல்லை என்ற காரணங்களில் சொல்லும் பொழுது அவர் பிஸ்மில்லாஹ் கூறாமல் இருந்திருப்பார் என்பதை இது எவ்வளவு தெளிவாக விளக்குகிறது. எனவே எப்போது பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் அவர் உண்ணுகிறாரோ அந்த உணவை ஷைத்தான் உண்கிறான். அந்த உணவை ஷைத்தானும் பங்கிட்டுக் கொள்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும்
அதே அந்த உணவு சம்பந்தப்பட்டமான ஒழுக்கங்களை பட்டியலிடும் பொழுது ஷேக் அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள், உணவை உண்டு முடித்த பிறகு அல்லது உணவு விரிப்பை எடுக்கும் பொழுது அல்லாஹை புகழ்வது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. உணவை உண்டு முடித்த பிறகு நாம் பொதுவாக ஓதக்கூடிய அந்த உணவு முடித்து ஓதக்கூடிய அந்த துஆக்கள், மேலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹை புகழுதல், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த அழகான துஆவை நாம் ஓதுதல். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ் கைர மக்ஃபீ வலா முவத்தஅ வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா. நாம் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த துஆவை, அழகிய துஆவை கேளுங்கள், எனது எந்த முயற்சியும், மேலும் இந்த துஆவை பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனது எந்த முயற்சியும் ஆற்றலும் இன்றி எனக்கு இந்த உணவை அளித்து இது எனக்கு வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். மேலும் இந்த துஆவை அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும், அந்த புகழ் கஸீரன் நிறைய, முபாரக் அருள்வளம் பெற்ற, மேலும் அவனை புகழ்வது கைர மக்ஃபீ எங்களுக்கு போதுமானதாக இல்லை, இன்னும் புகழ வேண்டும், வலா முவத்தஅ இது கடைசி புகழும் கிடையாது, வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா மேலும் அவனை புகழாமல் எங்களால் இருக்கவும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உணவு விஷயத்தில் கடைசியாக அல்லாஹ் தூதருடைய பண்புகளில் ஒன்று உணவை குறை கூறாமல் இருப்பது. உணவை குறை கூறுவது இஸ்லாமிய ஒழுக்கங்களுக்கு முரணானது என்று ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள். உணவில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டி பேசுவது அழகிய பண்பல்ல. உங்களுக்கு அந்த உணவு பிடித்திருந்தால் அதை உண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏதும் சொல்லாமல் அதை விட்டு விடுங்கள். ஏனெனில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 409வது ஹதீஸ், மா ஆத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் طعاما قط ان اشتهاه اكله وان كرهه تركته وتركه. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் எந்த உணவையும் குறை சொன்னதே இல்லை. அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை உண்பார்கள், அவர்கள் அதை விரும்பினால் உண்பார்கள், அவர்களுக்கு அதை பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு விடுவார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை உணவு விஷயத்தில் பிஸ்மில்லா சொல்லுதல், வலது கையால் சாப்பிடுதல், ஷைத்தானிற்கு உணவை தராமல் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுதல், நம் அருகில் இருப்பதை சாப்பிடுதல், நமக்கு பக்கத்தில் இருப்பதை சாப்பிடுதல், எடுக்கும் பொழுது தட்டையை சாப்பிட்டு எடுக்கும் பொழுது அல்லது சாப்பிட்டு உண்டு முடித்த பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுதல், துஆவை ஓதுதல், உணவை குறை கூறாமல் இருத்தல், இத்துணை பழக்க வழக்கங்களை ஒழுக்கங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த சின்ன உணவு உண்ணக்கூடிய விஷயத்தில் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உணவு எனக்கு போதுமாக இல்லை, அதிகமாக சாப்பிட வேண்டும் என்ற அந்த தேவை எங்கிருந்து ஏற்படுகிறது என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லாமல் உண்ணக்கூடிய உணவுகளில் ஷைத்தான் பங்கு போட்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். மேலும் அடுத்த குணாதிசயத்திற்கு செல்வோம். அல்லாஹ் தூதர் அவர்கள் மேலும் மார்க்கம் நம்மை கடைபிடிக்க சொல்லக்கூடிய ஒழுக்கங்களில் மிக முக்கியமானது ஒன்று, தும்பும் பொழுது அல்லது கவனியுங்கள், வல்ஹம்து பஅதல் உதாஸ் வத்தஷ்மீதுல் ஆதிஸ் இதா ஹமிதல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் அடியார்களை தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ், தும்பிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்வது. அவ்வாறு அல்லாஹ்வை புகழ்ந்தவருக்கு மற்றவர்கள் அதை கேட்பவருக்கு பதில் சொல்லுதல். தஷ்மீத் என்னவென்பதை பார்ப்போம். துன்பும் போது அல்லாஹை புகழ்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மிக முக்கிய ஒழுக்கமாகும். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, தும்புவதை அல்லாஹ் விரும்புகிறான், ஆனால் கொட்டாவி விடுவதை அவன் வெறுக்கிறான். தும்புவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான், அதுவே கொட்டாவி விடுவதை அவன் வெறுக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ யுஹிப்புல் உகாஸ், இன்னல்லாஹ யுஹிப்புல் உகாஸ். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக அல்லாஹ் தும்புவதை விரும்புகிறான். வயக்ரஹு தஸாஉப், கொட்டாவி விடுவதை வெறுக்கிறான். ஃபஇதா அத்தஸ அஹதுக்கும் வஹமதல்லாஹ் كان حقا على كل مسلم سمعه أن يقول له يرحمك الله. அல்லாஹ்வின் அடியார்களே பாருங்கள், فإذا عطس أحدكم وحمد الله عز وجل
كان حقا على كل مسلم سمعه أن يقول له يرحمك الله. وأما التثاؤب فإنما هو من الشيطان، فإذا تثاءب أحدكم فليرده ما استطاع، فإن أحدكم إذا تثاءب ضحك منه الشيطان. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தும்புவதை விரும்புகிறான், கொட்டாவி விடுவதை வெறுக்கிறான். உங்களில் ஒருவர் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதை செவியுறும் ஒவ்வொரு முஸ்லிமும் அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உமக்கு அருள் புரிவானாக என்று கூறுவது அவர் மீதுள்ள கடமையாகும். ஆனால் கொட்டாவி விடுவது ஷைத்தானிடமிருந்து வருவதாகும். எனவே உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி வந்தால் தம்மால் இயன்றவரை அதை தடுக்கட்டும். ஏனெனில் ஒருவர் என்று வாயை திறந்து கொட்டாவி விடும்போது ஷைத்தான் அவரை பார்த்து சிரிக்கிறான், இன்பமடைகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் தொடர்ந்து இந்த கொட்டாவி விஷயத்துடைய ஒழுக்கங்களை ஷேக் அரஃபாத் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள், அதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்னால் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதை கேட்பவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று கூறுவது தஷ்மீத் என்றாகும். தஷ்மீத் என்றால் யார் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகிறார்கள் தும்மினதற்கு பிறகு அவர் கூறின அந்த அல்ஹம்துலில்லாஹை கேட்டு ஒருவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வது தஷ்மீத். இதன் நோக்கம் தும்மியவருக்காக பாவ மன்னிப்பு, அருள் மற்றும் நல்வாழ்வை அல்லாஹ்விடம் துஆ செய்வதாகும், அல்லாஹ்விடம் வேண்டுவதாகும். மேலும் தஷ்மீத் என்பது அல்லாஹ் அறியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அழகிய நன்னெறியை நல்வழியில் உங்களை அல்லாஹ் ஆக்குவானாக என்பது கூறுவது யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹின் மீது அல்லாஹ்வின் கருணை உங்கள் மீது உண்டாகட்டுமாக. மேலும் தும்பியவர் திரும்பி என்ன சொல்ல வேண்டும்? தும்புகிறார் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார், அதை கேட்டவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்கிறார். யர்ஹமுக்கல்லாஹ் என்று தனக்காக ஒரு துஆ செய்தவருக்கு மறுபடியும் தும்பியவர் ஒரு துஆ செய்கிறார். என்ன? யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலகும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், உங்கள் நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீராக்கட்டும் என்று கூற வேண்டும். எவ்வளவு பரஸ்பர அன்பை பறைசாற்றுவதற்கான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் சற்று இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, தும்பியவருக்கு பதில் கூறும் முறையை பற்றி சொல்லும் பொழுது ஷேக் அரஃபாத் இந்த இடத்தில் மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். பக்கத்தில் இருப்பவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதிலாக தும்மியவர் பின்வருமாறு யஹ்தீகுமுல்லாஹ் யுஸ்லிஹ் பாலக்கும் என்று கூறுவது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், உங்களில் ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லட்டும், அவருக்கு அவரது சகோதரர் அல்லது தோழர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லட்டும், அதற்கு தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்லட்டும். எப்போது பதில் சொல்லக்கூடாது? ஒருவர் தும்மிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழவில்லை என்றால் அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லக்கூடாது. இது மார்க்கத்தில் அறிஞர்களின் இஜ்மா ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது என்பதை ஷேக் அவர்கள் இந்த இடத்தில் விளக்குகிறார்கள். ஷேக் அரஃபாத் தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் தும்பி அல்லாஹ்வை புகழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவருக்கு பதில் சொல்லுங்கள். அவர் அல்லாஹ்வை புகழவில்லை என்றால் அவருக்கு நீங்கள் பதில் சொல்லாதீர்கள், யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டாம். ஏனெனில் அவர் அல்லாஹ்வை புகழவில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று பாருங்கள், ஒருவர் தும்பி விட்டார் என்றால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதை கேட்டாலோ கேட்காமலோ, முக்கியமாக அவர் சொன்னாலும் சொல்லவில்லை என்றால் நான் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லுவது கூடாது. நபிவழிக்கு இங்கு மாறாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை நீங்கள் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று. மேலும் இதன் காரணத்தை சொல்கிறார்கள், அவர் அல்லாஹ்வை புகழாத போது அவருக்கு பதில் சொல்லாமல் விடுவது அவருக்குரிய தண்டனையாகும் என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏனெனில் தும்மல் என்பது ஒரு பெரிய அருட்கொடை. தும்பும் போது மூளையில் தேங்கி இருந்த தேவையற்ற வாயுக்கள் மற்றும் கிருமிகள் வெளியேறுகின்றன. ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள், தும்பும் போது மூளையில் தேங்கி இருந்த தேவையற்ற வாயுக்கள் மற்றும் கிருமிகள் வெளியேறுகின்றன. இந்த அருளை பெற்றுக்கொண்ட பிறகும் அல்லாஹ்வை நினைக்க மறந்துவிட்ட காரணத்தால் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் விவரிக்கிறார்கள். மேலும் இந்த மார்க்க பண்புகளை நாம் கடைபிடிப்பதுடன் நமது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கும் இவற்றை முறையாக கற்றுக் கொடுப்பது அவசியமாகும் என்று ஷேக் அரஃபாத் விளக்குகிறார்கள். இதன் மூலம் நமக்கு நன்மைகளும் கூலியும் கிடைப்பதுடன் நம்மிடமிருந்து ஷைத்தானை விரட்டவும் இது ஒரு வழியாக அமைகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த கொட்டாவி என்பது ஷைத்தானின் செயல் என்பதை தெளிவாக நாம் பார்ப்போம். ஷைத்தான் கொட்டாவி விடுவதை விரும்புகிறான், ஆனால் தும்புவதை வெறுக்கிறான். எனவே ஒரு மனிதருக்கு கொட்டாவி வரும்போது அவரால் இயன்றவரை அதை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும். கொட்டாவி வந்தால் அதை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும்.
ஏனெனில் ஒருவர் கொட்டாவி விடும்போது தனது வாயை திறந்தால் ஷைத்தான் அவரை பார்த்து சிரிக்கிறான். ஷைத்தான் அவரை பார்த்து சிரிக்கிறான். அல்லாஹ் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன விஷயம், எதை பற்றி குறிப்பிடுகிறார்கள்? புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 3289வது ஹதீஸ். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தஸாஉ மினஷ் ஷைத்தான் ஃபைதா தஸாஅப அஹதுக்கும் ஃபல்யருத்தஹு மஸ்ததா. கொட்டாவி விடுவது ஷைத்தானிடமிருந்து வருவதாகும். எனவே உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி வந்தால் நம்மால் இயன்றவரை அதை தடுக்கட்டும். فإن أحدكم إذا قالها ضحك الشيطان. ஏனெனில் உங்களில் ஒருவர் கொட்டாவி விடும் பொழுது ஹா என்ற சத்தம் எழுப்பினால் ஷைத்தான் சிரிக்கின்றான். மேலும் கொட்டாவி விடும்போது கையை வாயின் மீது வைத்து மறைப்பதும் அவசியம் என்பதை ஷேக் அரஃபாத் விளக்குகிறார்கள். அதற்கு என்ன ஆதாரம் சொல்கிறார்கள் பாருங்கள். قال رسول الله صلى الله عليه وسلم إذا تثاءب أحدكم فليمسك بيده على فيه فإن الشيطان يدخل. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 2995வது ஹதீஸ், உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி வந்தால் அவர் தனது கையால் வாயை மூடிக்கொள்ளட்டும். ஏனெனில் அந்த நேரத்தில் ஷைத்தான் உள்ளே நுழைகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் கொட்டாவி வரும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஒரு மனிதன் தனது தாடைகளை விரிக்கும் போது அது ஷைத்தான் உள்ளே நுழைவதற்கு பெரிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஷைத்தான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஷேக் அரஃபாத் இந்த இடத்தில் விவரிக்கிறார்கள், இந்த ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களில் ஊடுருவுகிறான் என்பது உண்மை. மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்கிறது, யஜ்ரி மஜ்ர தமி ஷைத்தான். ஷைத்தான் என்பவன் நம்முடைய இரத்த நாடிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை மார்க்கம் தெளிவாக இதை நமக்கு ஆதாரமாக காட்டுகிறது. இவ்வாறு கொட்டாவி விடும் பொழுது ஷைத்தான் உள்ளே நுழைகிறான் என்றால் ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களில் ஓடுகிறான் என்பது உண்மைதான். ஒரு மனிதர் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் வரை ஷைத்தானால் அவரை மிகைக்க முடியாது. ஆனால் கொட்டாவி விடும் அந்த தருணத்தில் மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறாத பாராமுகமான நிலையில் இருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஷைத்தான் உண்மையாகவே அவருக்குள் நுழைகிறான். மேலும் தும்பும் போது தனது சத்தத்தை குறைப்பதும் கைகளையோ அல்லது துணியையோ முகத்தின் மீது வைத்துக் கொள்வதும் மார்க்க பண்புகளில் ஒன்றாகும் என்று ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், இதா அகஸ் வதஅ யதஹு அவ் ஸௌபஹு அலா ஜஹபதிஹி وخفض أو غض من صوته. நபி அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தும்மும் போது தமது கையையோ அல்லது துணியையோ, கவனியுங்கள், தமது கையையோ அல்லது துணியையோ முகத்திற்கு நேராக வைத்து தமது சத்தத்தை குறைத்துக் கொள்வார்களாம். தும்மும் போது கூட அல்லாஹ்வின் தூதரினுடைய ஒழுக்கத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மேலும் அபூதாவுதிலே 5829வது ஹதீஸிலே இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் தும்பினால் தனது கையை முகத்தை வைத்து அல்லது நெற்றிலே வைத்து மூடிக்கொள்வார்கள், ஒரு துணியை வைத்து, ஏனெனில் அந்த சத்தத்தை குறைத்துக் கொள்வார்களாம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதில் உள்ள ஞானம் என்னவென்றால், ஹிக்மத் என்னவென்றால், கைகளை முகத்தில் வைப்பதற்கும் சத்தத்தை குறைப்பதற்கும் பின்வரும் காரணங்களை சொல்லும் பொழுது ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள். தும்மும் போது முகம் கோணலாக மாற வாய்ப்புண்டு. பார்ப்பவர்களுக்கு அது விகாரமாக தெரியக்கூடும். அதை மறைக்கவே இவ்வாறு செய்யப்படுகிறது. மேலும் மூக்கிலிருந்து வெளிப்படும் திரவங்கள் ஆடைகளிலோ விரிப்பிலோ அல்லது அருகில் அமர்ந்திருப்பவர் மீதோ பட்டு இப்படிப்பட்ட அசுத்தமானவை தடுக்கவும் இது உதவுகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை கேளுங்கள். ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள், நபிமார்களுக்கே உரித்தான தனித்துவமான பண்புகளில் ஒன்று அவர்கள் கொட்டாவி விடுவதில்லை. பாருங்கள், நபிமார்களுக்குரிய தனிப்பட்ட பண்புகளில் ஒன்றாக என்ன இருக்கும் என்றால், அவர்கள் கொட்டாவி விடுபவர்களாக நீங்கள் காண முடியாது நபிமார்களை, ஒட்டுமொத்த நபிமார்களை. ஏனெனில் கொட்டாவி என்பது ஷைத்தானிடமிருந்து வருவதாகும். ஷைத்தானால் நபிமார்களை ஒருபோதும் ஆட்கொள்ள முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ். ஷைத்தானால் நபிமார்களை ஒருபோதும் ஆட்கொள்ள முடியாது. அதனால் நபிமார்களுடைய பழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயம் கொட்டாவி விடுவது. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களை, யஸீத் இப்னு அஸம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒன்று என்னவென்றால், லம் யுர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதஸாவிபன் ஃபிஸ் ஸலாஹ்
யஸீத் இப்னு அஸ்ஸம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கொட்டாவி விடுவதாக நாம் எப்போதும் கண்டதில்லை. ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதர் கொட்டாவி விடுவதாக நாம் கண்டதே இல்லை. மேலும் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் குறிப்பிடுகிறார், எந்த ஒரு நபியும் ஒருபோதும் கொட்டாவி விட்டதில்லை. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்குகிறார்கள் இந்த அசர்களை. இப்னு அபி ஷைபா மற்றும் புகாரியின் வரலாற்று நூல்களில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் நபி அவர்கள் ஒருபோதும் கொட்டாவி விட்டதில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன. கொட்டாவி ஷைத்தானம் என்று வருகிறது என்ற ஹதீஸ் இதற்கு வலுச்சேர்க்கிறது. மேலும் அஷிஃபா என்னும் நூலில் நபி அவர்கள் கைகளை விரித்து சோம்பல் முறிக்க மாட்டார்கள் என்றும், அதாவது கைகளை விரித்து சோம்பல் முறிக்க மாட்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனெனில் அதுவும் ஷைத்தான் என்ற செயலாக ஒன்றாக இருக்கிறது என்பதை இப்னு ஹஜர் அவர்கள் கூறியதை ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே விளக்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, துன்பக்கூடிய விஷயத்திலும் கொட்டாவி விடக்கூடிய விஷயத்தில் கூட எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதை இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறின அந்த ஒற்றை வார்த்தை, முஸ்லிம்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், தும்பினால் பதில் கூற வேண்டும், அவ்வாறு அல்லாஹை புகழ வேண்டும், அல்லாஹை புகழ்ந்தவருக்கு இரஹமுக்கல்லாஹ் என்ற தஸ்மீத் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒற்றை கூற்றை ஷேக் அரஃபாத் அவர்கள் மிக அழகாக, மிக தெளிவாக, மிக்க ஆதாரங்களுடன் இந்த பகுதியை விளக்கி இருக்கிறார்கள். அடுத்த குணாதிசயத்திற்குள் செல்வோம். நோயாளியை நலம் விசாரித்தல். பாருங்கள், ஆரம்பம் முகமன் கூறுதல், சலாம் சொல்லுதல், மிளிர்ந்த முகத்துடன் இருத்தல், புன்முறுவலோடு இருத்தல். அடுத்ததாக உண்ணக்கூடிய விஷயத்திற்கு வந்தார்கள், பின்பு தும்பக்கூடிய விஷயத்திற்கு வந்தார்கள், கொட்டாயுடைய விஷயத்திற்கு வந்தோம். இப்போது அடுத்ததாக நோயாளியை நலம் விசாரித்தல் என்று இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்குரிய விளக்கத்தை இப்போது பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, ஒரு ஹக் உரிமைகளில் ஒன்று நோயாளியை நலம் விசாரித்தல். அல்-வரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 7 விஷயங்களை கட்டளையிட்டார்கள், 7 விஷயங்களை தடுத்தார்கள். அதில் நோயாளி நலம் விசாரிப்பதையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். நலம் விசாரிப்பதின் நோக்கம், நோயாளியை சென்று பார்ப்பது அவருக்கு ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. தனது சகோதரர்கள் தன்னை தேடி வருகிறார்கள், தன்னை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்பதை காணும் பொழுது அவருடைய உள்ளம் மகிழ்கிறது என்று ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே விளக்குகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள், ஒரு ஹதீஸின் குத்சி இந்த இடத்திலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஷேக் அரஃபாத் அவர்கள். என்னவென்றால், வயௌமல் கியாமஹ், மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஆதமின் மகனிடம் கூறுவான், ஆதமின் மகனே, கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்னு ஆதம் மரித்து ஃபலம் தஊத்னி, ஆதமின் மகனே, நான் நோயுற்று இருந்தேன், ஆனால் நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லை. மனிதன் கேட்பான், என் இறைவா, நீ அகிலங்களின் இறைவன் ரப்புல் ஆலமீன், உன்னை நான் எவ்வாறு நலம் விசாரிக்க முடியும்? அதற்கு அல்லாஹ் கூறுவான், எனது இந்த அடியான் நோயுற்று இருந்தது உனக்கு தெரியாதா? நீ அவனை போய் பார்க்கவில்லை. ஒருவேளை, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஹதீஸின் அரபி மொழியையும் நான் படிக்க ஆசைப்படுகிறேன். யா ரப்பி கைஃப அஊதுக வ அன்த ரப்புல் ஆலமீன், என் இறைவா, நீ அகிலங்களின் இறைவன் ரப்புல் ஆலமீன், உன்னை நான் எவ்வாறு நலம் விசாரிக்க முடியும்? قال أما علمت أن عبدي فلانا مرض فلم تعده أما علمت أنك لو عدته لوجدتني عنده. அதற்கு அல்லாஹ் கூறுவான், எனது இந்த அடியான் நோயிட்டிருந்து உனக்கு தெரியாதா? நோய்வாய்ப்பட்டது உனக்கு தெரியாதா? நீ அவனை போய் பார்க்கவில்லை. ஒருவேளை நீ அவனை பார்க்க சென்றிருந்தால் என்னை அவனிடம் அவனது கூலியும் அருளையும் நீ கண்டுபிடிப்பாய் என்பதை உனக்கு தெரியாதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்கிறான். ஹதீஸில் குத்சி, இந்த ஹதீஸின் விளக்கத்தை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த ஹதீஸ் நோயாளி நலம் விசாரிப்பதன் சிறப்பை மிக உயர்ந்த முறையில் விளக்குகிறது. ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள். மேலும் ஒரு முஸ்லிம் தனது சகோதரனை சென்று பார்க்க தயங்கக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். அல்லாஹ்வுடைய அந்த உரையாடலை பாருங்கள் தனது அடியானிடம். இதிலிருந்து ஒரு முஸ்லிம் தனது சகோதரனை சென்று பார்க்க தயங்கக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். அல்லாஹுக்கு நோய் வரும் என்பதல்ல இதன் பொருள். இதை மறந்துவிட வேண்டாம், அல்லாஹ்வின் அடியார்களே. நாம் فهذا الحديث فيه فضل عيادة المريض لئلا يستكنف المسلم بعد سماع هذا الحديث من عيادة أخيه يعود عليه. وأما قوله مرضت فلم تعودني قد بين في الحديث ما يدل على معناه، حيث قال سبحانه وتعالى
அமா அலிம்த அன்னக லவ் உத்தஹு லவஜதனி இன்தஹ் லம் யம்ருத். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு நோய் வரும் என்பதல்ல இதன் பொருள். மாறாக அவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன். சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அடியான் நோயிட்டு இருந்தான், மாறாக அவன் அந்த அடியான் நோயிட்டு இருந்தான், நீ அவனை பார்க்க தவறிவிட்டாய் என்பதே இதன் கருத்தாகும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருள் கிடைக்கக்கூடிய இடம் என்னை அவனிடம் கண்டிருப்பார் என்பதன் மூலம் நோயாளியை நலம் விசாரிப்பவருக்கு அல்லாஹின் கூலியும் அவனது விசேஷமான அருளும் அங்கே கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இங்கு உணர்த்துகிறான். அல்லாஹின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மேலும் பாருங்கள், ஒரு முஸ்லிம் தனது சகோதர முஸ்லிமை நலம் விசாரிக்க சென்றால் அவர் திரும்பி வரும் வரை சொர்க்கத்தின் கனித்தோட்டத்தில் இருப்பதை போன்றாவார். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு நோயாளியை, கவனியுங்கள், மன் ஆத மரீதன் லம் யஸல் ஃபீ ஹுர்ஃபத்தில் ஜன்னஹ், யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ அவர் திரும்பி வரும் வரை ஹுர்ஃபத்துல் ஜன்னஹ், சொர்க்கத்தின் கனி அறுவடையில் அவர் இருக்கிறார், சொர்க்கத்தின் கனியில் அவர் இருக்கிறார். அப்போது அல்லாஹ்வின் தூதரே, ஹுர்ஃபத்துல் ஜன்னஹ் என்றால் என்ன? கீல யா ரசூலல்லாஹ் வமா ஹுர்ஃபத்துல் ஜன்னஹ் வமா ஹுர்ஃபத்துல் ஜன்னஹ் قال ஜனாஹா, அதாவது ஐ ஜன்னாஹா என்றால் அதற்கு அவர்கள் அங்கு பறிக்கப்படும் கனிகள் என்று பதிலளித்தார்கள். இதன் விளக்கம், ஒரு நோயாளிக்காக அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் சொர்க்கத்தின் கனிகளை பறிப்பது போன்ற நன்மைகளை அவருக்கு பெற்றுத் தருகிறது என்று அறிஞர்கள் விளக்குகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அது மட்டுமா ஒரு நோயாளியை விசாரிப்பது? நோயாளி நலம் விசாரிப்பதற்காக மலக்குகள் வானவர்கள் செய்யும் பிரார்த்தனையை நாம் அறியவில்லையா? நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கவனியுங்கள், மா மின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன் குத்வதன் இல்லா ஸல்லா அலைஹி 70,000 மலக் ஹத்தா யுன்சி. யார் ஒரு முஸ்லிமை காலையில் நலம் விசாரிக்கிறாரோ அவருக்காக மாலை வரை 70,000 மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள். மாலை வரை. யார் மாலையில் நலம் விசாரிக்கிறார்களோ அவருக்காக காலை வரை 70,000 மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள். மேலும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு கனித்தோட்டம் இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ தாவூதிலும் திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்னு மாஜாவிலும் அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் இந்த ஹதீஸை ஷேகுனா அரஃபாத் அவர்கள் ஸஹீஹ் என்று தரப்படுத்துகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது? இதெல்லாம் அனைத்தும் வஹாதா குல்லுஹு யதுல்லு அலா ஃபضل العياده. இது அனைத்தும் நோயாளியை நலம் விசாரிப்பதின் மகத்துவத்தையும் சிறப்பையும் விவரிக்கின்றது. நோயாளி நலம் விசாரிப்பது என்பது ஒரு மடம் சடங்கு மட்டுமல்ல, அதில் சில நற்காரியங்களை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அவருக்காக துஆ செய்வது, வயுஸ்தஹப்பு இந்த ஜியாரத்துல் மரீத் துஆ லஹு, அவருக்காக துஆ செய்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. பிஷ்ஷிஃபாஇ வர்ருக்யதி, அவருக்கு ஷிஃபாவை அல்லாஹ் வழங்க வேண்டும், அவருக்கு ருக்யா செய்வது. وقد كان النبي صلى الله عليه وسلم قد يعود بعض اهله. நாம் மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினர்களை அல்லாஹ்வின் தூதர் நலம் விசாரிக்கும் பொழுது, நோயிற்றிருந்த போது நலம் விசாரிக்கும் பொழுது, ஃபயன்ஸஹு பியதிஹில் யும்னா, வலது கையை அவர்கள் மீது வைத்து துஆ செய்வார்கள். வயகூல் அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் வஅத்ஹிபில் பஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த துஆவை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹும்ம, மக்களின் இறைவனே, இந்த துன்பத்தை போக்குவாயாக, நீயே குணப்படுத்துபவன், உனது நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை, எந்த நோயையும் மீதம் இருக்க செய்யாத முழுமையான நிவாரணத்தை நீ அவருக்கு அளிப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது தோழர்களை நலம் விசாரிக்க செல்லும் போது அவர்களுக்காக பெயர் சொல்லி பிரார்த்தனை செய்வார்கள், துஆ செய்வார்கள். உதாரணமாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நலம் விசாரிக்கும் பொழுது, யா அல்லாஹ், பாருங்கள், அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன், அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன், யா அல்லாஹ் சஅதிற்கு நிவாரணத்தை அளிப்பாயாக என்று 3 முறை துஆ செய்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் பாருங்கள், சுயமாக ஓதி பார்ப்புதல். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ், கவனியுங்கள், உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அவர்கள் தாம் இஸ்லாத்தை ஏற்றது முதல் தமது உடலில் ஒரு வலி இருந்து வருவதாக நபி அவர்களிடம் முறையிட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து அவர்களுக்கு உடலில் ஒரு பிரச்சனை இருப்பதை முறையிட்டார்கள். அதற்கு நபி அவர்கள்
அவருக்கு இந்த எளிய முறையை கற்றுக் கொடுத்தார்கள். உமது உடலில் வலி இருக்கும் இடத்தின் மீது உமது கையை வைத்து 3 முறை பிஸ்மில்லா 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 என்று கூறு. பிறகு 7 முறை இந்த துஆவை ஓது. என்ன துஆ அது? அல்லாஹ்வின் அடியார்களே பாருங்கள். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. லா இலாஹா இல்லல்லாஹ். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த துன்பத்தில் இருந்தும் நான் அஞ்சக்கூடிய தீங்கில் இருந்தும் அல்லாஹ்வின் கண்ணியத்தை கொண்டும் அவனது ஆற்றலை கொண்டும் நான் பாதுகாப்பு தெரிகிறேன். இந்த துஆவை ஓதும்படி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகளுக்கு கற்றுத் தருகிறார்கள். பாருங்கள், நபி அவர்களுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது பாருங்கள். நபி அவர்கள் நோயுற்றிருந்த போது வானவர் ஜிப்ரீல் அவர்கள் நபி அவர்களுக்கு பின்வருமாறு ஓதி பார்த்தார்கள். என்ன ஓதினார்கள்? பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி அர்கீக். கவனியுங்கள், பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன், அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன். உமக்கு துன்பம் தரும் அனைத்திலிருந்தும் ஒவ்வொரு தீய ஆத்மா மற்றும் பொறாமை கொண்ட கண்ணேறு ஆகியவற்றின் தீங்கிலிருந்தும் அல்லாஹ் உமக்கு நிவாரணத்தை அளிப்பானாக. அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன் என்று லா இலாஹா இல்லல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு ஓதி பார்த்திருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான மற்றொரு பண்புகளை இப்போது நலம் விசாரித்ததற்கு பிறகு மற்றொரு பண்பை இந்த இடத்திலே சொல்கிறார்கள். என்னவென்றால், ஜனாசாவை பின்பற்றி செல்லுதல். அல்லாஹ் நாடினால் இந்த வகுப்பை மீதம் இருக்கக்கூடிய வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். இந்த வாரத்துடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்பும் அல்லாஹின் அடியார்களே நாளை இதே நேரத்தில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். படித்து பயன்பெறக்கூடிய மக்களாக வெறுமன சலஃபியா என்று சொல்லிக் கொள்கிறோம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ மன்ஹஜ் சலஃபில் இருக்கிறோம், சலஃபி பாதையில் பயணிக்கிறோம், சஹாபாக்களின் வழியில் இருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தூய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம், சஹாபாக்களின் வழியில் நகர்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் வெறுமன அல்லாஹ்வின் அடியார்களே கொள்கை விஷயங்களையும் படிக்க வேண்டும், ஃபிக்ஹு விஷயங்களையும் அல்லாஹை நாம் வணங்க வேண்டும். அதைவிட இதற்கோடு சேர்த்துதான் மிக முக்கியமான விஷயம், ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும். ஒரு சலஃபி தான், ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லக்கூடியவர் தான் தூய மார்க்கத்தை, இந்த தூய மார்க்கத்தை கடைபிடிப்பவர் தான் ஒழுக்கத்திலும் சிறந்தவராக இருக்க முடியும். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தில் சிறந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் ஒழுக்கத்திலும் சிறந்திருந்தார்கள். மார்க்கமும் ஒழுக்கமும் வெவ்வேறு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒழுக்கம் மிக முக்கியமான ஒரு விஷயம். படித்த இந்த ஒழுக்கங்கள் பால் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று கூறி நம்முடைய இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.